அம்பை விலை கொடுத்து வாங்கும் வேலைதான். கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆகிவிட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊர் பஞ்சாயத்து கூடி மாப்பிள்ளை சோமயாஜி குடும்பம் திருப்பெரும்புதூர் கோயிலுக்குள் ஓராண்டு காலத்திற்கு பிரவேசிக்க கூடாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அடடா, அப்புறம் என்னவாயிற்று? பாவம் மாப்பிள்ளை மனவேதனையின் உச்சிக்கே போய்விட்டார். ஆனால் தன் பிள்ளை ராமானுஜனை எதுவும் கோபித்துக் கொள்ளவில்லை. காரணம், ராமானுஜன் செய்ததை தவறாக நினைக்கவில்லை. சிறு பிள்ளைகள் மனதில் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் நடைமுறைகள் எல்லாம் புரிந்திருக்கவில்லை. எனவே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்தும் ஒன்றும் பிரயோஜனமில்லை. பாவம், கிட்டத்தட்ட பல மாதங்களாக சோமயாஜி குடும்பம் பெருமாளை தரிசிக்க முடியாத நிலை. மிகவும் சங்கடமான நிலைதான் இல்லையா சுவாமி? ஆமாம் மலராண்டான். பெருமாளின் திருவுள்ளத்தில் வேறு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கும். தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் நடந்தது சுவாமி. சில நாட்களுக்கு முன்பு கோயில் உற்சவம் நடந்தது. அப்போது புறப்பாடு கண்டுருளிய பெருமாள் ஒரு லீலை செய்தான். அதானே பார்த்தேன். அவள் ஜாஸ்தியாகிறது. சொல் சொல். சோமயாஜியின் நகத்திற்கு சமீபத்தில் பெருமாளை ஏல பண்ணி கொண்டு வரும்போது பெருமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. செய்வதறியாது திகைத்து பெருமாளை மழையில் நனையாமல் பாதுகாக்க நினைத்த திருப்பாதம் தாங்கிகள் அருகில் இருந்த திண்ணையில் அமர்ந்தருள பண்ணி இருக்கிறார்கள். அந்த திண்ணை வேறு யார் அகத்து திண்ணையும் இல்லை, நம் சோமயாஜி அகத்து திண்ணைதான் சுவாமி. அது ஆஹா, அந்த கேசவ பெருமாளுக்குத்தான் எத்தனை கருணை! ஆமாம் சுவாமி, அந்த நிகழ்ச்சி நடந்ததுதான் தாமதம். ஊரில் இதுவரை அபவாதமாக பேசியவர்கள் காலில் விழாத குறையாக சோமயாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். பெருந்தன்மையாக சோமயாஜி அவர்களை மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். பெருமாள் தன் அகத்திற்கே வந்து தம் கையால் அர்ச்சனை ஆராதனைகளை கண்டுருளியது அவர் குடும்பத்தில் மீண்டும் வசந்தத்தை கொண்டு வந்து விட்டது. நிச்சயம் இச்சம்பவம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. பெருமாள் செய்யும் வினோதம் அப்படி. கற்பவை நீ, கற்றவை நீ, காரணன் நீ, நாரணன் நீ என்று ஆழ்வாரின் பாசுரம். அவன் லீலையை அவனே அறிவான். இவற்றையெல்லாம் தெரிவித்துவிட்டு செல்லலாம் என்றே இன்று தங்களை தரிசிக்க வந்தேன் சுவாமி. நம் திருமலை நம்பி சொல்ல சொல்ல அந்த ராமானுஜனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. எதற்கும் நேரம் காலம் வர வேண்டும். திருமலை நம்பிகளே, ராமானுஜன் படிக்கும் பாடங்களில் கவனமாக இருக்கிறான் அல்லவா? அதில் அதிகம் தடை ஏற்படவில்லை சுவாமி. சோமயாஜியும் தகுந்த முறையில் அவனுக்கு ஆரம்ப பாடங்களை போதித்து வந்திருக்கிறார். தற்போது மயூரவண்ணன் என்ற வேதாந்தியிடம் கல்வி கற்கிறான். தவறாமல் சோமயாஜியுடன் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தரிசி